Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்க ஃபங்க்ஷன் அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ ப்ரீவியஸ் செஷன்ல ஃபங்க்ஷன்னா என்ன, சோ அதுல எத்தனை டைப் இருக்கு, சோ ரிட்டர்ன்னா என்ன, நான் ரிட்டர்ன்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ஓகேங்களா? சோ ப்ரீவியஸ் வீடியோல நான் ரிட்டர்ன்னா என்ன, சோ அதுல இருக்க டைப்ஸ் நம்ம மேனுவலா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருந்தோம். சோ இந்த செஷன்ல ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்னா தென் அதுக்குள்ள இருக்க டைப்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி சொல்கிறத நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், இந்த ப்ராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பைத்தானில் நம்ம எப்படி ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டெஃப் அப்படின்ற கீவேர்ட், அதாவது இது வந்து நம்ம டெஃபினேஷன் சொல்லுவோம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு நேம் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அது வந்து யூசர் டிஃபைன் நேம் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஆடுன்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கான சிம்பிளும் கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல நான் கோலன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்டர் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரிட்டர்னில் வித்தவுட் ஆர்குமெண்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ மேலே கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ ரிட்டர்ன் டைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோம்னா ஸோ வித்தவுட் ஆர்குமெண்ட். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் தான் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ இந்த நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாவது பேராமீட்டர்ஸ் பாஸ் ஆகலை அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம வித்தவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது வேரியபிள்ஸை நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது என்னென்னு சொல்லணும்னா வித் ஆர்குமெண்ட் அப்படின்றத சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ரிட்டர்ன் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் நம்ம போட்டுக்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெசேஜ் நான் கொடுக்குறேன். ஸோ என்டர் எக்ஸ் வேல்யூ அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரிண்டில் போகிறதுக்கு பதிலாக ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தென் இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்டர் எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நான் ஒயின்ற இன்னொரு வேல்யூ வாங்கிக்கிறேன். ஸோ ஒயில் பார்த்தோம்னா ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் தென் இன்புட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ ஒரு மெசேஜ் கொடுத்துக்கலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ என்டர் ஒய் வேல்யூ அப்படின்றது கொடுத்துடலாம். ஓகேங்களா? தென் கொடுத்துட்டு ஸோ இப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இசட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இசட் அப்படின்ற வேரியபிள் ஸோ என்கிட்ட இருக்க எக்ஸையும் தென் பார்த்தோம் அப்படின்னா ஒய்யும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டன் இப்போ என்கிட்ட இதில் ஆன்சர் இருக்குன்னு பார்த்தோன்னா ஸோ இசட் அப்படின்ற வேரியபிள் தான் என்கிட்ட ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் ரிட்டன் இசட் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இது எனக்கு ரிட்டன் அப்படின்ற ஃபங்க்ஷன் டைப். ஸோ இதில் நான் எந்த வேரியபிள்ஸோ இல்லை ஆர்குமெண்ட்ஸோ இது பேராமீட்டர்ஸோ நான் எதுவுமே பாஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ அதனால் இது எனக்கு வித்தவுட் டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணால் யார் ரிசீவ் பண்ணுவாங்க? ஸோ நம்மளோட மெயின் சைட்க்கு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நம்ம மெயின் ஃபங்க்ஷன் மெயின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஸோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்மளோட ஃபங்க்ஷன் நேம் ஆட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நம்ம இந்த மெத்தடில் இப்படி ஒரு வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் நம்ம வேறு ஏதாவது ப்ராசஸை செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஆன்சரோட நான் ஒரு +10 ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 10 ஆட் பண்ணி அதிலே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ டைப் 1ன்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நான் ஆன்சர்ன்றதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டைப் 2.py இந்த எக்ஸ்டென்ஷனை சேவ் பண்ணிட்டு இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் எக்ஸ் வேல்யூன்னு கேட்குது. ஸோ 5 தென் பி வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 5ன்றது கொடுக்கலாம். ஸோ 5 + 5 நமக்கு என்னது 10. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாக என்ன வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்த ஆன்சரோட +10 ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ +10 ஆட் பண்ணி எனக்கு 20ன்ற டோட்டல் ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு. எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ஒரு ப்ராசஸை செஞ்சு ஒரே ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதை மற்றவங்க ரீச் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் செஞ்சு நம்ம ஏதாவது ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு வேணுங்கிற என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு நீடட்காக தான் ஸோ நம்ம இந்த இடத்துல ரிட்டர்ன் வந்து ஜீன்ற வேரியபிளை நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இசட் அப்படின்றது எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நான் ஆன்சர்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்டோர் பண்ணி நமக்கு வேணுன்ற வேலையை நம்ம எக்ஸஸாக செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப் 1. ஸோ இதுலேயே நம்ம எப்படி ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல அகைன் இன்னொரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ டெஃப் சப் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ராசஸ் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இசட் ஈக்குவல் டு
a மைனஸ் b அப்படின்ற ப்ராசஸ் மட்டும் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ஸோ z அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல ப்ராசஸ் மட்டும் பண்ணியிருக்கு, வேரியபிள்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? பட் இதுக்கு எங்கேருந்து நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா ஸோ நம்ம மெயின்லேருந்து அனுப்பலாம். ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு லைன் மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஸோ கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மெசேஜை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ என்டர் ஏ வேல்யூ அப்படின்றத கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ பின்றதை கொடுத்துடலாம். ஸோ பியில் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம்னா இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் மேக் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜை டிஸ்ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்டர் பி வேல்யூ அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏபி வேல்யூவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெயினில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிளில் ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நேம் என்னென்னு பார்த்தோம்னா மேலே இப்போ நம்ம கிரியேட் பண்ணது சப் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வாங்கின 2 வேரியபிள்ஸையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வழியாக நான் அனுப்புகிறேன். ஸோ சப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன வேரியபிள்ஸ் அனுப்புகிறீங்களோ ஸோ அந்த வேரியபிள்ஸ் நான் இப்போ a, b அப்படின்றத அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அனுப்புனதை இவங்க ரிசீவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிசீவ் பண்ணும்போது நம்ம சேம் நேம்லேயே ரிசீவ் பண்ணலாம், இல்லை வேறு ஒரு நேம்லேயும் நம்ம ரிசீவ் பண்ணலாம். பட் இப்போ இந்த இடத்துல நான் சேம் நேம்லேயே ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் எனக்கு நடக்கும். ஸோ வந்த ஏவையும் பியும் நான் மைனஸ் பண்ணி இசட்டில் ஸ்டோர் பண்ணி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வேணும்னா வேறு ஏதாவது ப்ராசஸ் கூட நான் செஞ்சுக்கலாம். ஸோ ப்ளஸ் சேம் ரிசல்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு மல்டிபிள் ப்ராசஸ் நம்ம பட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 2ஓட நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ 2ஓட மல்டிபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா டைப் 2ன்ற மாதிரி கொடுத்துடலாம். டைப் 2ன்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க வேரியபிள் பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படின்ற வேரியபிள். ஓகேங்களா? ஸோ இதை ஜஸ்ட் நான் இப்போ இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓகேங்களா ரிட்டர்னில் நமக்கு வித்தவுட் ஆர்குமெண்ட் நமக்கு நடக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா ஸோ 10 தென் பார்த்தோம் அப்படின்னா 5 10 + 5 15 + 10 ஆட் ஆகி எனக்கு 25ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டைப் 1 எனக்கு ரன் ஆயிடுச்சு. தென் அடுத்தது என்ன ரன் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஸோ ரிட்டர்ன்லேயே வித் ஆர்குமெண்ட் நமக்கு ரன் ஆகுது. ஸோ என்டர் ஏ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 10 கொடுக்குறேன். ஓகேங்களா? பிஓ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 8 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் 2 கிடைக்கும். ஸோ 2ஓட 2 இன்னும் ஆட் ஆகி எனக்கு 4ன்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணுறோம், இல்லை கொடுத்து ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ரிட்டர்ன் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்துருக்க வித் அண்ட் வித்தவுட் ஆர்குமெண்ட் அப்படின்றது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வருதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.